குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவில் சத்தான நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கேக் பண்ணலாம் இன்றைக்கி. ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீ டஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு எடுங்க. 1 கப் சுகர் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் கேரமலைஸ்க்கு 1/2 கப் பவுட்ரு பண்ணுறதுக்கு. இதில் 1/2 கப் தயிர், 1/2 கப் ஆயிலு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டு லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி 1 ஸ்பூன் மாவு போட்டு டஸ்டிங் பண்ணி வச்சுக்கணும். சுகர் 1/2 கப் தனியாக காட்டினது கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரமலைஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய வீடியோ சேனலில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் தயிர், அந்த ஆயிலு, அதுக்கப்புறம் நம்ம சுகர் பொடி பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பைசிஸ்லாம் போட்டு அது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கண்டன்ஸ் மில்க் மாதிரி அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1/2 கப்பு, அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கேரமலைஸ் பண்ண சுகரும் ஃப்ரூட்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா வெறும் பால், காய்ச்சாத ஒரு ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 லிட்டர் பேன் எடுத்திருக்கேன் நான். அதில் மோல்டில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யை தேய்ச்சிட்டு கோதுமை மாவு அதில் கொஞ்சம் போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே பட்டர் பேப்பர் போட மாட்டேன். இது மாதிரி போட்டாலே டீமோல்ட் ஆகி வரும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கீ தேய்ச்சிட்டு டஸ்டிங் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் தட்டி எடுத்துருங்க. இப்போ அதில் சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பேட்டரை போட்டுட்டு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். கேக்கு உள்ளே வச்சதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ 50 மினிட்ஸ் டோட்டலாக வச்சுட்டு 10 மினிட்ஸ் போன உடனே வச்சுடுங்க. 180 டிகிரியில் வைக்கணும். அது 180 டிகிரியில் 40 மினிட்ஸில் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பர் கலராக வந்திருக்கு. திறக்கும் போதே செம்ம வாசனை. இப்போ சென்டராக நம்ம டூத் பிக்கோ இல்லை நைஃபோ அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. 2-3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்ததுன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டு, 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.